ஸோ இன்றைக்கு நம்ம தொடர்ந்து நம்ம தியானிச்சுட்டு வர நமக்கு பரிச்சயமான ஒரு சங்கீதம் 23. இதை எடுக்கிறப்போ கர்த்தர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, த டேஞ்சர் லைஸ் இன் ஃபெமிலியாரிட்டி. நம்ம பரிச்சயமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ஜஸ்ட் லைக் தட் நம்ம பாஸ் பண்ணிட்டு வேகமாக மெடிடேட் பண்ணி கடந்து போயிடுவோம். அப்போ அந்த விஷயத்தை நின்று நிதானித்து ஒவ்வொரு வசனமாக எடுத்து ருசித்து நம்ம சாப்பிட்றப்போ அதில் இருக்கக்கூடிய டிவைன் ரெவலேஷன் கிடைக்கும். ஸோ 23 அப்படிங்கிறத கர்த்தர் பேசுனதுனாலே நம்ம 1, 2, 3 தனித்தனியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சங்கீதம் 23:4. சங்கீதம் 23:4 சொல்கிறாங்க, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு இருக்கிறீர், உமது கோலும் உமது தடிலும் என்னை தேற்றும். ஸோ இந்த வசனத்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அதை பார்க்குறப்போ ஒரு விஷயம் ஆண்டவர் சொன்னார். இந்த வசனம் எதை பற்றி பேசுதுன்னா, தேவனுடைய ஞானத்தை பேசுகிறது. இது மனுஷனுடைய ஞானத்தை பேசவில்லையா, தேவனுடைய ஞானத்தை பேசுகிறது. ஆடுகளுக்கு ஞானம் தேவையில்லை, ஆனால் மெய்ப்பனுக்கு ஞானம் தேவை. இங்கே ஆடுகள் நடத்தப்படுகிறது, போஷிக்கப்படுகிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஆடுகளுக்கு உள்ள ஞானம் கிடையாது, இது மெய்ப்பனுக்கு உள்ள ஞானம். ஸோ இந்த ஞானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஞானம் நம்ம நடத்துகிறது. எந்த மனுஷனுடைய ஞானத்தையும் ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்குகிற கர்த்தருடைய ஞானத்தினால் நடத்தப்படுகிறோம் அப்படிங்கிறத இந்த வசனங்கள், இந்த அதிகாரங்கள் பேசுறது. ஜான் ஜிலேக் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் பியூபோனிக் பிளேக் 1940s அதிகமாக பரவன காலத்தில் அதை பிளாக் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வியாதி நிறைய பேரை பட்சித்து போட்டது. அப்போது அந்த வியாதிகளுக்கான கிருமிக்கு பேர் எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேத்தோஜனை அந்த சலைவா ஸ்பூட்டம் அந்த சளியிலேருந்து எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, பேஷண்ட்டோட இதுலேருந்து எடுத்து அவங்க கையில் ஒரு ஸ்வாப் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறப்போ அந்த எர்சினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியம் கொடுமையான நிறைய பேர் உயிரை பட்சித்து போட்டு இருந்தது. அப்படியே ரப்சர் ஆச்சான், பர்ஸ்ட் அவுட் ஆச்சான். இந்த விஷயங்கள் எதுக்காக அவருக்கு வந்தது அப்படின்னா, எப்பொழுதும் என் முன்னே நான் அவரை நிறுத்தியுள்ளேன். ஸோ என்ன தொடுறதுக்கு முன்னாடி அவரை தொழுது, நான் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறேன், ஷீல்டு பண்ணப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த டிவைன் ஞானம் அப்படிங்கிறது அந்த வியாதியோட கொடூரம் அப்படிங்கிற ஞானத்தை அவமாக்கி போடுது. உலகத்தோட ஞானத்தை அவமாக்கி போட்டு அதை காமிச்சாரா. அப்போ அந்த ஜான் ஜிலேக் அப்படிங்கிறவர் நண்பர் எல்லாம் சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க போல, அவர் ஒருத்தர் கூப்பிட்றாரு. உங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டியை நான் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நான் பண்ணணும், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றப்போ அந்த எலக்ட்ரோட்ஸை அவங்களுடைய பிரெயினில் அட்டாச் பண்ணி அவருடைய பிரெயின் ஆக்டிவிட்டியை பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறப்போ ஜான் ஜிலேக்குடைய பிரெயின் ஆக்டிவிட்டி மெஷர் பண்ணுறப்போ அந்த சயின்டிஸ்ட்டுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா, அவர் அந்த அட்டாச் பண்ண உடனே அவர் மெடிடேட் பண்ண முதல் சங்கீதம் என்ன தெரியுமா? சங்கீதம் 23. இந்த சங்கீதம் 23 அவர் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அறியேன் அப்படின்ற அந்த வசனங்களை அப்படியே தியானிச்சுட்டு இருக்கிறப்போ அவருடைய இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணக்கூடிய அந்த மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போய் அதாவது டேலண்டட், நாலேஜபிள் பர்சன், இன்டெலிஜென்ட், ஜீனியஸ், அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, அப்படியே போகிறதுக்கு இடம் இல்லாமல் அப்படியே நிற்கிதான். இந்த இடத்துல அவர் சொல்கிறாங்களா, நீ பெரிய ஞானவான்க அப்படின்னு அவங்க சயின்டிஸ்ட் சொன்னப்போ, இது என்னுடைய ஞானம் இல்லை, கர்த்தருடைய ஞானம் எனக்குள்ளே வந்ததினால அந்த ஜீனியஸ்க்கு மேலே ஒரு கோஷன்ட் உலகத்தில் இல்லை, ஆனால் அதுக்கு மேலே அந்த ஞானம் அவர் நிரப்புனதான். அதான் சங்கீதம் 23, கர்த்தருடைய ஞானத்தினால் நம்ம நடத்தப்படுகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் அந்த ஆடுகளுக்கு தேவை, அவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த ஒரே ஒரு குணாதிசயம் தான் அவர் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா ஹீலிங் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. என்ன ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது வியாதி சுகமாகிறது ரொம்ப ஈஸியாகுது. ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிற இந்த மாதத்தோட வாக்குத்தத்தம் என்னது? ரெஸ்டோரேஷன் கட்டமைக்கிறது, அது ரொம்ப ரொம்ப ஈஸியாயிருது. அதை தான் சொல்கிறாங்க 1 பேதுரு 2 24-25 சொல்லுது, அவர் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிகளுக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள், குணமானீர்கள் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியும் மாணவரிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஸோ ஜீசஸ் கிரைஸ்டோட போர்ட்ரே, நிறைய போர்ட்ரே இருக்குது. அவரோட பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆனால் அதில் 90% மோர் போர்ட்ரே என்ன அப்படின்னா, ஆடுகளை கையில் வச்சிருக்கிற போர்ட்ரே, அந்த பிக்சர்ஸ். அந்த ஆடுகள் அப்படிங்கிறது யாருன்னா, நம்ம
இந்த மெய்ப்பன் அப்படிங்கிறது ஆயன்றது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை போட்டு அதிகமாக சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் நல்ல ஒரு கிரேட்டஸ்ட் லீடர் எல்லாமே ஒரு ஷெப்பர்ட். கிரேட்டஸ்ட் லீடர்லாம் ஷெப்பர்ட். ஆபிரகாம் ஒரு ஷெப்பர்ட். அவர் பெரிய கிரேட்டஸ்ட் பிப்ளிக்கல் ஹீரோ ஆபிரகாம், ஜாதிகளின் தந்தை. மோசஸ் அப்படிங்கிற ஒரு ஷெப்பர்ட். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்திலிருந்து விடுவித்து நடத்தி வந்த ஒரு பெரிய ஒரு கிரேட்டஸ்ட் லீடர். அடுத்து யோசேப்பு அப்படிங்கிற ஒரு மெய்ப்பன். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எகிப்தின் பெரிய அதிகாரியாக மாறுறான். ஸோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். இஸ் அ கிரேட்டஸ்ட் லீடர் தட் வி ஹேவ். ஸோ அவர் நம்ம என்ன பண்ணுறார் அப்படின்னா நடத்தி கொண்டு செல்கிறாராம். இதில் வந்து பார்க்குறப்போ அடுத்து நம்ம பார்க்குறப்போ இந்த விஷயம் ஷெப்பர்ட் அப்படிங்கிறது அந்த மெய்ப்பனை பாதுகாக்கிறது ஆடு கிடையாது. அந்த ஆடுகளை பாதுகாப்பது யார் அப்படின்னா அந்த மெய்ப்பன். இது வந்து என்ன அப்படின்னா அந்த ஆடுகளுடைய நாலேஜ் கிடையாது, ஆடுகளுடைய ஞானம் கிடையாது, ஆடுகளுடைய பலன் கிடையாது. அது யாருடைய பலன்? மெய்ப்பனுடைய பலனா இருக்கிறது. ஸோ நான் நடந்தாலும் அப்படிங்கிற வார்த்தையை கர்த்தர் இங்கே அடிக்கோடிட்டு காட்டினார் வாசிக்கிறப்போ. நான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சப்போஸ் என் சுய சிந்தையில், என் சுய சித்தத்தில், என் புத்தியில் நான் ஒருவேளை நான் வந்து நடந்திருந்தாலும் கர்த்தர் நம்மளை தேடி வருகிறவராக இருக்கிறார். 99 ஆடுகளை விட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆடுகளை தேடுகிற கர்த்தராய் நம்ம நோக்கி வருகிறார். நம்ம ஒருவேளை நம்ம முயற்சி வீணாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மாறாதவர். ப்ராடிகல் சன், அந்த கெட்ட குமாரன் பார்த்தீங்கன்னா லூக்கா 15 ஒரு வசனத்தை கர்த்தர் பேசினாரு. அந்த தூரத்தில் வருகிற மகனை பார்த்து தந்தை ஓடி வந்தாராம். அவருடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க மன்னிப்பினால் அவர் ஓடி வந்தாராம். அதை லவ் அவுட்ரன்ஸ் அப்படின்றாங்க. அப்படியே ஓடி வந்து அணைக்கிறாராம். ஏன் அவர் ஓடி வந்தாருன்றத சொல்றாங்க. யூத கலாச்சாரத்தை ஒரு பழக்கம் இருக்காங்க. யாராவது ஒரு பையன் சொத்தை வித்து தவறான வழியில் இழந்து போனாலோ, இல்லை வேற ஒரு ஜூஸ் கல்ச்சர்ல தாண்டி வேற ஏதாவது மனம் முடிச்சு வேற பெண்ணோட போயிருந்தாலோ, அவங்க ரிட்டர்ன் வரப்போ அவங்க முன்னாடி என்ன பண்ண அப்படின்னா ஒரு பாத்திரத்தை உடைப்பாங்களாம். அது பேரு கெசஸா அப்படி சொல்றாங்க. பாத்திரத்தை உடைச்சு இந்த பாத்திரத்தை உன்னால ஒண்ணு சேர்க்க முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி என் மனசையும் எங்களுடைய உறவையும் உடைச்சிட்டு போயிட்ட, ஒழுங்கா வெளியேறு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்படி எவனாவது பாத்திரத்தை தேடி உடைச்சிருவானோ அப்படின்றதுக்கு, ஒருவேளை அவன் சகோதரன் பார்த்திருந்தா உடைச்சிருந்திருக்கலாம், ஒருவேளை கூட இருந்த பார்த்திருந்தா உடைச்சிருந்திருக்கலாம். உடைச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக ஓடி வந்து என்ன பண்றான் அப்படின்னா கட்டி அணைத்து தம் ரத்தத்தினாலே கவர் பண்ணி ஆடைகளை அணிவித்து அதிகாரங்களை கொடுத்து மோதிரத்தை அறிவித்து பாதரட்சைகளை கொடுத்து, இனி நீ எனக்கு வந்து என்ன அப்படின்னா கவரேஜ்களை வந்திருக்கேன், அந்த பாதரட்சைகளை அணிவித்து, அடுத்து ரொம்ப முக்கியமானது கொளுத்த கன்றுகளை அடித்து. ஸோ தகப்பனுடைய வீட்டில் பூர்த்தியான ஆகாரம் உண்டு அப்படின்றது. ஸோ நமக்கு வி ஹாவ் டு தேங்க் அவர் அப்பாசில், நம்மளுடைய அண்ணன் சகோதரர் ஜஸ்டினை நம்ம வந்து கிடைச்சதுக்கு பெரிய நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் ரீசன் அப்படின்னா, நமக்கு ஆவிக்குரிய உணவுகளை அளிக்கிறது மட்டும் இல்லாமல் சரீரத்திற்கு உணவை ஒவ்வொரு சண்டே ஆர்கனைஸ் பண்ணி போஷித்து நடத்துகிற என்ன அப்படின்னா மெய்ப்பனின் ஆவி அவர் அண்ணன்கிட்ட இருக்குது. ஸோ அதனால வி ஆர் த ஷெப்பர்ட். ஸோ நமக்கு மேலே என்னன்னா பிரதான ஷெப்பர்ட், த சீஃப் ஷெப்பர்ட் அப்படிங்கிற யார்? இயேசு கிறிஸ்து. ஸோ இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஃபீடிங் அப்படிங்கிறது இட் இஸ் அ சைன் ஆஃப் த லீடர். ஏன் அது ஃபீடிங் சைன் அப்படின்னா, பேதுரு வந்து கேட்குறாரு, பேதுரு என் மேல் அன்பா இருக்கிறியான்னு கேட்குறாரு. அன்பு அப்படின்றது கேட்டோன்னே ஆமாண்டவரே அப்படி சொல்றப்போ, என் ஆடுகளை நீ போஷி நடத்து மேய்த்துக்குள் அப்படின்றாரு. 3 தடவை இந்த வார்த்தை கேட்குறப்போ என் மேல அன்பு, எங்க தேவனுடைய அன்பு ஒருத்தனுக்கு இருக்குதோ அங்க ஃபீடிங் அப்படிங்கிறது வரும். அது ஃபீடிங்கிறது பிசிக்கல் ஃபீடிங், மென்டல் ஃபீடிங், ஸ்பிரிச்சுவல் ஃபீடிங், எல்லா ஃபீடிங்லையும் வரும். ஸோ கர்த்தர் நல்லவர். இதுல ராட், ஸோ இதுல சொல்றாங்க ராட் அப்படி அவர் கோல் அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷனை குறிக்குதான். இது வந்து கர்ஜிக்கிற சிங்கத்திலிருந்து பாதுகாக்குது, கரடிட்ட இருந்து பாதுகாக்குது, ஓநாய்கள்ட்ட இருந்து பாதுகாக்குது, சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வந்து சதி திட்டங்களை நம்ம பாதுகாக்கிற வந்து என்ன அப்படின்னா விஷயங்களா அந்த கோல் இருக்குது. தடில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த தடில் எப்படி இருக்கும்னா ஒரு கர்வ்ட் எண்டா இருக்குமா. கீழே விழப்பட்ட ஆடை அந்த கர்வ்ட் என்ட்ருகளை வளையப்பட்டு ஒரு இருக்குல்ல, அதை வச்சு ஆடுகளை தூக்குவானா மெய்ப்பன். அதை தூக்குறது யார் அப்படின்னா த கம்ஃபர்டர் ஹோலி ஸ்பிரிட். நம்ம தேற்றல்வாள் யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் அதை வச்சு அப்படியே நம்ம லிஃப்ட் அப் பண்றாராம், அதை வச்சு நம்மளை தூக்கி எடுக்கிறாராம். ஸோ அப்போ அவர் தடி அப்படிங்கிறது ப்ரொடெக்ஷன், அவருடைய கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அவர் என்ன சொல்றது மீட் எடுக்கிறது. ஸோ அதை நம்ம வந்து கைடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது லெஃப்ட் அப், அது ஹோலி ஸ்பிரிட்டோட அடையாளமா இருக்கு. ஸோ இருட்டில் ஒரே ஒரு கடைசியா, அன்னைக்கு வீட்டில் எல்லாருக்கும் இருட்டை பார்த்தா ஒரு பயம் இருக்குங்க. அன்னைக்கு ஒரு தடவை படுத்துருக்கிறப்போ கரண்ட் போயிடுச்சு. உடனே ஒரு பயம் நமக்குள்ள எப்பயுமே வரும், எனக்கு வரும் இருட்டை பார்த்தா. டக்குன்னு என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டை மொபைலை தேடி லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இப்போ கர்த்தர் சொன்னார், ஏன் இருட்டை பார்த்தா பயப்படுற? இல்லை இருட்டு அது சின்ன வயசுலேருந்து ஒரு வந்துருச்சு ஒரு பயம். அப்படி கிடையாது, வெளிச்சத்தின் தேவன் மட்டும் நான் கிடையாது,
இருளில் இருக்கிறதும் நான் தான், இருட்டும் நான் தான், வெளிச்சமும் நான் தான். ஏன்னா இருட்டை ரொம்ப பிடிச்சதுனால தான் அதை ஆளுகை செய்ய சந்திரனை வச்சேன். வெளிச்சம் ரொம்ப பிடிச்சதுனால ஆளுகை செய்ய நான் சூரியனை வச்சேன். ஸோ இருளில் என்ன ஆழத்தில் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார். இருளையும் நான் தான் இருக்கிறேன். கருவறையில் இருள் தான் இருக்கும், அங்கே லைட்டு போட்டு ஃபோக்கஸ் இல்லை. ஆனால் அந்த இடத்துல உன் அவயவங்களை நான் உருவாக்கின தேவன் என்று கர்த்தர் பேசினேன். அடுத்து கர்ப்பகிரகம், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலம் இருட்டாக தான் இருக்கும். அந்த இடத்துல நான் இறங்கி இருக்கிறேன். இருட்டு மட்டும் வெளிச்சம் மட்டும் நான் கிடையாது, நான் இருளும் நான் அப்படின்னு கர்த்தர் பேசணுன்னே, அப்படியே இந்த வெளிச்சம் எனக்குள்ள வந்தோடனே மொபைல் இருக்க லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு துதிக்க ஆரம்பிச்சேன், அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சேன். ஸோ ஷேடோ ஆஃப் டெத், ஷேடோ ஆஃப் டெத், மரண இருளில் பள்ளத்தாக்கு. ஒரு நாய் வந்து ஷேடோ, நிழல். ஒரு நாய் நம்மளை கடிக்க முடியாது, நிழல் இருக்கக்கூடிய கத்தி நம்மளை குத்த முடியாது, அது நிழல். ஆனா கர்த்தர் சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவிலை வெற்றி சிறந்தபடினால் அது ஒரு பல் பிடுங்கப்பட்ட பாம்பு, பவர்லெஸ் ஒரு பர்சன். அது பவர்லெஸ் ஆகல, அதுக்கு பவரே கிடையாது. ஏன்னா அது ஷேடோ, தட் இஸ் அ ஷேடோ. அந்த ஷேடோ ஆஃப் டெத் நடந்தாலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஸோ மரணத்தை வென்றவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம விசுவாச அறிக்கை சொல்ல போகிறோம். இந்த விசுவாச அறிக்கையை நான் சொல்கிறப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுமே ஆண்டவரேன்னு சொல்கிறப்ப கர்த்தர் சொன்னார், அவர்கள் என் செவி கேட்கும்படி சொன்ன வார்த்தையை அவர்களுக்கு நிறைவேற்றுவேன்னு நெகட்டிவாக பேசின வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பேசின வார்த்தையை, நெகட்டிவாக பேசின வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருந்தால் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய பாசிட்டிவான வார்த்தைகளையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த விசுவாச அறிக்கை ஏறெடுக்க போகிறோம். ஸோ வாயை திறந்து நம்ம இந்த விசுவாச அறிக்கை நம்பி நம்ம சொல்ல போகிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை என் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டுள்ளேன். அவர் என் ஆத்துமாவின் மெய்ப்பராய் என் கண்காணியுமாய் இருக்கிறார். என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய சுய புத்தியினால் அல்ல, என்னுடைய மனோதத்துவ யுக்தியினால் அல்ல, என்னுடைய சக்தியினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறேன். கிறிஸ்துவே என் ஞானமாய் இருக்கிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரணத்தை வென்றவர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய நீட்டப்பட்ட புயம், அவருடைய ஆவியும் என்னை தேற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அறிக்கைகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.